கூட்டாளிகள்னு உட்காரும். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. இப்போ ஸ்டெர்லைட்டை பொறுத்தவரை 30 ஆண்டு ஒரே கட்சியாக இருந்துச்சு. எல்லா கட்சியும் மாறி மாறி தானே வந்துச்சு. அதனால எல்லாரையும் தான் சொல்கிறோம், எல்லா கட்சியும் சொல்கிறோம். அவங்க நம்ம அவங்கள வாக்களித்து ஜெயிக்க வச்சு பதவிகளையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கணும். அப்பேற்பட்ட சூழ்நிலைன்னு நம்ம போய் சொல்கிறோம். இந்த அளவுக்கு கேவலமாக மிக மோசமான அளவுக்கு எங்களுடைய மக்களுடைய உடல் நலத்துக்கு எடுத்திருக்குது, மண்ணுக்கு எடுத்திருக்குது, காற்றுக்கு எடுத்திருக்குது, நிலத்துக்கு எடுத்திருக்கின்றது என்று நம்ம சொல்கிறோம். நம்மகிட்ட ஆதாரம் இருக்கா? நீ தான் ஆதாரத்தை தேடி எடுக்கணும். நாங்கள் எதுக்கு தேடி எடுக்கணும்? நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். அதே போலதான். ஆனால் இப்போ ஆதாரம் இருக்கா? இப்படி சொல்கிறீங்களே, ஆதாரம் இருக்கா? நம்மகிட்ட இருக்கு, அது வேற. நம்மகிட்ட இருக்கு. என்ன ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அதை கைமாறினது எப்போ? 2023 2023 கைமாறினது இப்போதான் அவனுக்கு. நமக்கு தெரிய வந்தது இன்னும் லேட்டா. 25 டிசம்பரில் கைமாறி இருக்குது. அப்போ இவங்களுக்கு அந்த பேப்பரை கண்டுபிடிக்க முடியலையா? அந்த சிப்பு 100 நொறுங்கி போயிருச்சோம். அப்போ என்ன அடிப்படையில் இவனுக்கு எழுதி கொடுத்துருக்கான்? சுக்கி நொறுங்கி இருந்தவங்க அப்பவும் அப்படித்தானே இருந்திருக்கும். அப்படி எப்படி கொடுத்தான்? நம்மளுக்கு போகும்போது அது வாசிக்க முடியாத அளவுக்கு நொந்து போயிருந்துச்சு. அவனுக்கு எப்படி கொடுத்தான்? எழுதி கொடுத்தான். இது அதிகார வர்க்கம், அரசியல், அரசு தலைமைகள் என்ன மாதிரியெல்லாம் மக்களை சீர்கெடுத்து ஏமாற்றி ஒன்றுமில்லாதவர்கள் ஆட்டி சொன்னீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அரசு இழந்து போய் எவனோ தனியார் கையில் போய்விட்டதை நம்ம போய் மீட்டு கொடுக்குறோம். இங்கே நம்மகிட்ட சாதாரண மக்கள்கிட்ட இருந்து நாட்டை பறித்து லேண்டு நிலத்தை கையகப்படுத்தி தனியாருக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் மாறி மாறி இந்த சேட்டையில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரம் கருதி நிறைய நீங்கள் இப்போ எல்லோரும் பேசும்போது நிறைய நான் எழுதி வச்சேன். நம்மளுடைய கோரிக்கையாக குறிப்பாக அந்த நிலத்தை மீண்டும் நீ கையகப்படுத்து, நமது கட்டுப்பாட்டுக்குள் எடு. அரசுடைய நிலம், மக்களுடைய நிலம், அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா. ஹெரிட்டேஜ் சைட்டாக மாற்று. வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் எந்த இடங்கள் இருக்கும்ல, ஹெரிட்டேஜ் சைட்னா ஹெரிட்டேஜ் சைட்டாக நீ அதை அறிவிக்கணும். வஉசியை கப்பலோட்டிய தமிழர் என்று பெருமிதம் கொள்கின்றோம். அந்த கப்பலை ஓட்டுவதற்கு பொருளாதார உதவி செய்தவர் ஒரு அழகான ஒரு மத நல்லிணக்கம். ஒரு இஸ்லாமிய சொந்தம் சகோதரர் அதற்கு பொருளாதார உதவி செய்கின்றார். அந்த கப்பலை இயக்கினார்களே, வஉசியின் கப்பலை இயக்கியவர்கள் யார்? மீனவர்கள் தானே இயக்கி இருக்க முடியும். அவர்களை யாரும் நினைப்பதே இல்லை. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து வஉசியில தொடங்கி பணம் கொடுத்த அந்த இஸ்லாமிய சொந்தத்திற்கும் அந்த கப்பலை இயக்கிய அந்த மீனவர்களுக்கும் இன்னும் அவருக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்கும் நம்முடைய அஞ்சலியை செலுத்தும் முகமாக அங்க ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்பாட், சிறப்பு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாம் கோரிக்கையாக வைக்கின்றோம். எனக்கு அந்த மெஜிரா கோட்ஸோட நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. எப்படின்னா, அந்த சந்துக்களை தான் எங்கள் வீடு இருந்துச்சு, தட்டாரூரில். நான் குழந்தை பருவத்தில் தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் சங்கு ஒலித்ததுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கோல்டன் சின்ன பிள்ளையில என்ன சொல்லுவோம்? ஊத்தோன்னு சொல்லுவோம். ஊத்த மாட்டோமோ ஸ்கூலுக்கு எழுப ஊத்த மாட்டோம். பூசைக்கு போனோம், ஊத்த மாட்டோம் அப்படின்னு 6 மணிக்கு ஒன்று, 8 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று. அது எங்களுடைய வாழ்வோடு பிணைந்த ஒரு இடம். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இடம். தண்ணீர் கடலும் அந்த சுவரை அந்த அளவுக்கு முந்தி வந்ததாக சொல்வார்கள். நான் பார்த்ததில்லை. நான் பார்க்குறப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்துச்சு. மக்களுடைய உணர்வுகளோடு, அவர்களுடைய சிந்தையோடு, வாழ்வோடு ஒன்றி போயிருந்த இடம் அது. அந்த இடத்துல திடீர்னு